வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சி புதிய மாநகராட்சி அலுவலகம் எதிரில் கடலூர் டு சித்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை. ஸோ இந்த வேலூர் அந்த ஊரிஸ் காலேஜ் பகுதியாக செல்ல முடியாது, அந்த பக்கம் வந்து லாக் பண்ணியிருக்காங்க, ஒன் வே அது. அதனால் இந்த வழியாக தான் போவோம். இந்த சாலையின் பெயர் வந்து இன்ஃபென்ட்ரி ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வழியாக போயிட்டு தீயணைப்பு அலுவலகத்துக்கு சென்று ராஜா தேட்டர் பேருந்து நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி வழியாக போகும். இந்த சாலையில் எப்பொழுதுமே வாகனங்கள் அதிகரிப்பு, வாகனங்களுடைய வேகம் வந்து சொல்லவே முடியாது, ஒரு வண்டி கிராஸ் ஆக முடியாது. ஸோ மிகப்பெரிய ஒரு டிராஃபிக்னா இந்த இடத்துல வந்து சொல்லலாம். பாருங்கள், நீங்கள் கண்குளிர இந்த டிராஃபிக்கை வந்து இந்த வாகனத்தினுடைய வேகத்தை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். யாரும் வந்து அந்த பக்கம்ந்து இந்த பக்கம் பள்ளி மாணவர்கள் கிராஸ் ஆக முடியாது, ஒரு வயதானவர்கள் இந்த பக்கம் வர முடியாது. ஏன் யங்ஸ்டரே வந்து ஒரு வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் சிக்னல் போட்டு திரும்பும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு வேகமாக வராங்க. இது வந்து பல முறை வந்து சம்மந்தப்பட்ட துறை காவலர்களுக்கும், போக்குவரத்து காவலர்களுக்கும், போக்குவரத்து துறை உயர் பதவி ஊழியர்களுக்கும் அடிக்கடி வந்து நாங்கள் வந்து இதை புகாராக தெரிவிச்சிட்ருக்கோம் வெர்பல் கம்யூனிகேஷனில். ஆனால் இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து வாகனங்கள் மெதுவாக செல்லுவதற்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. ஆனால் வேக கட்டுப்பாட்டு, அதாவது ஒரு இந்த மாதிரி டேர்னிங், இந்த மாதிரி வளைவுலலாம் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த பக்கம்லாம் போகணும். ஸோ இந்த போக்குவரத்து துறை வந்து முழு ஆய்வு மேற்கொண்டு இந்த இடத்துல, அதே மாதிரி சத்துவாச்சாரி சிக்னல், கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு, அந்த ரோட்லேயும் வந்து வேகமாக பயணிக்கிறாங்க. எதிர்க்க வண்டி வந்தால் கூட திடீர்னு நிறைய விபத்துகள் ஏற்படுது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஓட்டணும் ஒரு சில இடத்துல. இது வந்து மாநகராட்சி வந்து ஆன பிறகு வாகனங்கள் அதிகரிப்பு, அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போக்குவரத்து துறையோ அனைத்து துறைகளும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பொதுமக்களும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த இடத்துல வாகனங்கள் அதிகரிப்பு, விபத்துகள் அதிகரிப்பு, இதை கட்டுப்படுத்துறதுக்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து மாவட்ட ஆட்சியரும் வந்து அவருடைய கவனத்திற்கு செல்வதற்காக இந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது.